ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 201 பரிசேயர்களின் கேள்வி கணைகள் பாகம் 2 நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 16 முதல் 34 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். சங்கத்தினரில் சிலர் சிதோனியாவை பார்த்து, தெய்வ தூஷணம் சொல்லாதே, ஓய்வு நாளை கடைபிடிக்காதவர்களோடு கடவுள் இருக்க முடியாது என்று கத்தினார்கள். சூசையும் பரிசேயர்களான எலெயாசார், பரிசேயரான அருளப்பர், ஜோவாக்கீம் ஆகியோர்கள் சங்கத்தினர்களை பார்த்து, ஒரு பாவியால் இத்தகைய அற்புதங்களை செய்யவும் முடியாது என்றார்கள். சங்கத்தினர்கள் அவர்களை பார்த்து, அந்த பேய் பிடித்த மனிதனால் நீங்களும் கெடுக்கப்பட்டு விட்டீர்களா என்று கேட்டார்கள். எலெயாசார் சங்கத்தினர்களை பார்த்து, இல்லை, நாங்கள் நீதியுள்ளவர்கள். ஓய்வு நாளன்று வேலை செய்கிறவர்களோடு கடவுள் இருக்க முடியாது என்றால், கடவுளின் உதவியின்றி தன் சக மனிதனாகிய பிறவி பார்வையற்றவன் ஒருவன் காணும்படி செய்யவும் ஒரு மனிதனால் முடியாது. இயேசுவை ஆதரித்தவர்கள் அதை ஆமோதிக்கும் விதமாக தலை அசைத்தார்கள். எதிரிகள் அவர்களை பார்த்து, பசாசை பற்றி மறந்து விட்டீர்களா என்று எரிச்சலுடன் கத்தினார்கள். பரிசேயரான அருளப்பர் சங்கத்தினர்களை பார்த்து, ஆண்டவரை ஒருவன் ஸ்துதிக்கும்படி செய்ய வல்ல ஒரு காரியத்தை செய்ய பசாசால் முடியும் என்று என்னால் நம்ப முடியவில்லை என்றார். எதிரிகள் அருளப்பரை பார்த்து, யார் அவரை ஸ்துதிக்கிறார்கள் என்று கேட்டார்கள். சூசை சங்கத்தினர்களை பார்த்து, இந்த சிதோனியாவும் அவனுடைய உறவினர்களும் ஓபேல் முழுவதும் அவர்களோடு நானும் நீதி உள்ளவர்களும் ஒரு பரிசுத்தமான முறையில் கடவுளுக்கு பயப்படுகிறவர்களுமாகிய சகலரும் அவரை ஸ்துதிக்கிறோம் என்றார். எதிரிகள் என்ன சொல்வதென்று தெரியாமல் சிதோனியாவை பார்த்து, உன் கண்களை திறந்தவரை பற்றி நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்டார்கள். சிதோனியா சங்கத்தினர்களை பார்த்து, என்னை பொறுத்தவரை அவர் ஒரு தீர்க்கதரிசி. அவர் சரப்தாவின் விதவையின் மகனோடு இருந்த எலியாவை விடவும் பெரியவர். ஏனென்றால் எலியா சிறுவனின் ஆத்துமத்தை அவனுக்குள் திரும்ப கொண்டு வந்தார். ஆனால் இந்த இயேசு நான் ஒருபோதும் இழந்திராத ஒன்றை எனக்கு தந்திருக்கிறார். ஏனென்றால் அதை நான் ஒருபோதும் கொண்டிருந்ததே கிடையாது. அதுதான் என் கண் பார்வை. என் தாய் 9 மாதங்களாக தன் உடலை கொண்டும் இரத்தத்தை கொண்டும் அவற்றை உருவாக்க முடியாமல் இருந்திருக்கிற அதே வேளையில் வேறெதுவும் இன்றி கொஞ்சம் சேரை மட்டும் வைத்து சடுதி நேரத்தில் என் கண்களை அவர் உருவாக்கினார் என்றால், அவர் மண்ணை கொண்டு மனிதனை உருவாக்கிய கடவுளை போல பெரியவராய் இருக்க வேண்டும் என்றான். எதிரிகள் சிதோனியாவை பார்த்து, போய்விடு, போய்விடு, தெய்வ தூஷணியே, பொய்யனே, கேடு கெட்டவனே என்று சொல்லி அவர்கள் அவனை வெளியே தள்ளினார்கள். அதன் பின் அந்த மனிதன் பொய் சொல்கிறான், அது உண்மையாக இருக்க முடியாது. பார்வையற்றவனாய் பிறந்த மனிதன் எவனும் குணப்படுத்தப்பட முடியாது என்று அனைவருக்கும் தெரியும். இது சிதோனியாவை போலவே இருக்கிற வேறொருவனாக இருக்க வேண்டும். அந்த நசரேயன் இவனை தயாரித்திருக்கிறான், அல்லது சிதோனியா ஒருபோதும் பார்வையற்றவனாக இருந்ததே கிடையாது என்றார்கள். சூசை சங்கத்தினர்களை பார்த்து, வெறுப்பு மனிதர்களை பார்வையற்றவர்களாக்குகிறது என்பது காயினி நாட்களில் இருந்தே அறியப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அது மனிதர்களை மடையர்களாக ஆக்குகிறது என்பது
இதுவரை அறியப்படாததாக இருந்தது. தான் பார்வையற்றவன் என்று பாசாங்கு செய்து கொண்டு நடக்க வாய்ப்பிருக்கிற மிக தொலைவான ஒரு கிளர்ச்சியூட்டுகிற காரியத்திற்காக காத்திருந்தபடி ஒரு மனிதன் முதிர்ச்சி அடைய முடியும் என்பது நம்பக்கூடியதாய் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அல்லது அந்த சிதோனியாவின் பெற்றோர் தங்கள் மகனை அடையாளம் காணவில்லை, அல்லது அவர்களும் இந்த வஞ்சகத்திற்கு தங்களை கையளித்து விட்டார்கள் என்கிறீர்களா என்று கேட்டார். எதிரிகள் சூசையை பார்த்து, பணத்தால் எதையும் செய்ய முடியும், அவர்கள் ஏழைகள் என்றார்கள். சூசை சங்கத்தினர்களை பார்த்து, நசரேயன் அவர்களை விடவும் ஏழை என்றார். எதிரிகள் சூசையை பார்த்து, நீர் பொய் சொல்கிறீர், பெர்சிய சத்ரபுக்கு தகுதியுள்ள பெருந்தொகைகள் அவன் கைவழியாக கடந்து போகின்றன என்றார்கள். சூசை சங்கத்தினர்களை பார்த்து, ஆனால் அவை அங்கே ஒரு கணம் முதலாய் தங்குவதில்லை, அந்த பணம் ஏழைகளுக்கானது, ஒரு நல்ல நோக்கத்திற்காக அது பயன்படுத்தப்படுகிறது, பொய்மைக்காக அல்ல என்றார். எதிரிகள் சூசையை பார்த்து, நீர் எப்படி அவனை தற்காக்கிறீர், இவ்வளவிற்கும் நீர் மூப்பர்களில் ஒருவர் என்றார்கள். எலெயாசார் சங்கத்தினர்களை பார்த்து, சூசை சொல்வது சரி, ஒரு மனிதன் வகிக்கிற பதவி எதுவாக இருந்தாலும் உண்மை சொல்லப்பட வேண்டியதாக இருக்கிறது என்றார். கெல்காய் சங்கத்தினர்களிடம், போய் அந்த பார்வையற்றவனை திரும்ப கூப்பிடுங்கள், துரிதமாய் போய் அவனை இங்கே மறுபடியும் கூட்டி வாருங்கள். மற்றவர்கள் அவனுடைய பெற்றோரிடம் போய் அவர்களை இங்கே கூட்டி வரட்டும் என்று கதவை திறந்து கத்தினான். சிலருக்கு உத்தரவுகள் கொடுத்தான். கொஞ்ச நேரத்துக்கு பின் சிதோனியாவை அழைத்து வந்தனர். இன்னும் சற்று நேரத்துக்கு பிறகு அவனுடைய பெற்றோர்கள் ஒரு கூட்டத்தால் சூழப்பட்டவர்களாக வந்து சேர்ந்தார்கள். தாய் தன் மகன் சிதோனியா ஒரு மூலையில் இருப்பதை கண்டு, மகனே, இந்த நாள் நமக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்க வேண்டி இருந்தது என்று முனங்கினாள். கெல்காய் சிதோனியாவின் பெற்றோர்களை பார்த்து, எங்களை கவனியுங்கள், அந்த மனிதன் உங்கள் மகனா என்று கேட்டான். பெற்றோர்கள் கெல்காயை பார்த்து, நிச்சயமாக அவன் எங்கள் மகன்தான், அவன் எங்கள் மகன் இல்லை என்றால் வேறு யாராக இருக்க முடியும் என்று கேட்டார்கள். கெல்காய் பெற்றோரை பார்த்து, உங்களுக்கு நிஜமாகவே நிச்சயம்தானா என்று கேட்டான். தகப்பன் தாழ்ச்சியுடன், மேலானவரான பரிசேயரே, தங்கள் குழந்தையின் காரியத்தில் ஒரு தகப்பனும் தாயும் ஏமாற்றப்படலாம் என்று நீர் நினைக்கிறீரா என்று கேட்டார். கெல்காய் அவர்களை பார்த்து, இவன் உங்கள் மகன்தான் என்று நீங்கள் சொல்லும்படி உங்களுக்கு யாரும் பணம் எதுவும் கொடுக்கவில்லை என்று உங்களால் சத்தியம் செய்ய முடியுமா என்று கேட்டான். தகப்பன் கெல்காயை பார்த்து, சொல்லும்படி கேட்டுக்கொண்டா, யாரால் சத்தியம் செய்ய வேண்டுமா? சரி, நீங்கள் விரும்பினால் 1000 தடவை பீடத்தின் பெயராலும் கடவுளின் திரு நாமத்தாலும் என்றார். கெல்காய் அவர்களை பார்த்து, உன் மகன் பார்வையற்றவனாய் பிறந்தான் அல்லவா என்று கேட்டான். தகப்பன் கெல்காயை பார்த்து, ஆம், பார்வையற்றவனாய் பிறந்தான், அவன் கண் இமைகள் மூடியிருந்தன, அவற்றின் கீழ் எதுவுமே இருக்கவில்லை என்றார். வேறொருவர் பெற்றோரை பார்த்து, அப்படி இருக்க இப்போது அவனால் பார்க்க முடிவதும் அவனுக்கு கண்கள் இருப்பதும் கண்ணிமைகள் திறந்திருப்பதும் எப்படி நிகழ்ந்தது? வசந்த காலத்தில் மலர்கள் மலர்வது போல கண்கள் தானாகவே வளர்ந்தன என்றும், ஒரு பூவின் அல்லிவட்டம் திறப்பது போலவே கண்ணிமையும் திறந்தது என்றும் நீ சொல்ல போவது இல்லையே என்று சொல்லி
பரிகாசமாக சிரித்தான். தகப்பன் சங்கத்தினர்களை பார்த்து, இவன் சுமார் 30 வருடங்களாக நிஜமாகவே எங்கள் மகனாக இருந்து வருகிறான் என்றும் அவன் பார்வையற்றவனாகவே பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போது எப்படி பார்க்கிறான்? அவன் கண்களை திறந்தது யார் என்று எங்களுக்கு தெரியாது. எது எப்படி இருந்தாலும் அவனிடம் கேளும். அவன் ஒரு மூடனோ சிறுவனோ அல்ல. அவன் நல்ல பிராயத்துக்கு வந்து வெகு காலம் ஆகிவிட்டது. அவனிடமே கேளும், அவன் உமக்கு சொல்வான் என்றார். முக்கியஸ்தன், அதாவது முதலில் பின்தொடர்ந்தவர்களில் ஒருவன், நீ பொய் சொல்கிறாய். உன் வீட்டில் வைத்துதான் எப்படி யாரால் குணம் பெற்றான் என்று அவன் சொன்னான். அப்படி இருக்க உனக்கு தெரியாது என்று ஏன் சொல்கிறாய் என்று கேட்டான். தகப்பன் அந்த முக்கியஸ்தனை பார்த்து, நாங்கள் அதிசயப்பட்டு எவ்வளவு வாயடைத்து போயிருந்தோம் என்றால் அவன் சொன்னதை நாங்கள் கவனிக்கவில்லை என்றார். பரிசேயர்கள் சிதோனியாவிடம், இங்கே வா, உன்னால் முடிந்தால் கடவுளை மகிமைப்படுத்து. உன் கண்களை தொட்டவன் ஒரு பாவி என்று உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாதா? நல்லது, நீ தெரிந்திருப்பது நல்லது. எங்களுக்கு தெரியும் என்பதால் நாங்கள் சொல்கிறோம் என்றான். சிதோனியா அவர்களை பார்த்து, யாருக்கு தெரியும்? நீங்கள் சொல்கிறபடியே இருக்கலாம். அவர் பாவியா இல்லையா என்று எனக்கு தெரியாது. முன்பு நான் பார்வையற்றவனாய் இருந்தேன், இப்போது பார்க்கிறேன், அதுவும் முற்றிலும் தெளிவாக. அது மட்டும்தான் எனக்கு தெரியும் என்றான். பரிசேயன் சிதோனியாவை பார்த்து, அவன் உனக்கு என்ன செய்தான்? அவன் எப்படி உன் விழிகளை திறந்தான் என்று கேட்டான். சிதோனியா பரிசேயனை பார்த்து, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிவிட்டேன், நீங்கள் தான் நான் சொன்னதை கேட்கவில்லை. இப்போது மறுபடியும் அதை முதலில் இருந்து கேட்க விரும்புகிறீர்களா? நீங்களும் அவருடைய சீடர்களாக விரும்புகிறீர்களோ என்று கேட்டான். பரிசேயர்கள் சிதோனியாவை பார்த்து, முட்டாளே, நீ அந்த மனிதனின் சீடனாக இருக்க முடியும். நாங்களோ மோசேயின் சீடர்கள். மோசேயை பற்றி எல்லாமும் எங்களுக்கு தெரியும். மேலும் கடவுள் அவரோடு பேசினார் என்பதும் எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த மனிதனை பற்றி, அவன் எங்கிருந்து வருகிறான் என்றும் யார் அவன் என்றும் எங்களுக்கு எதுவும் தெரியாது. எந்த ஒரு பரலோக புதுமையும் அவனை ஒரு தீர்க்க தரிசியாக எங்களுக்கு சுட்டி காட்டவில்லை என்றார்கள். சிதோனியா பரிசேயர்களை பார்த்து, அதுதான் இதில் பெரிய அதிசயம். அவர் எங்கிருந்து வருகிறார் என்று நீங்கள் அறியாதிருப்பது. மேலும் எந்த புதுமையும் அவரை ஒரு நீதிமானாக சுட்டி காட்டவில்லை என்று வேறு சொல்கிறீர்கள். ஆனால் அவர் என் கண்களை திறந்தார். இஸ்ராயேலில் உள்ள நம்மில் எவனும் ஒருபோதும் இதை செய்ய முடிந்ததில்லை. ஒரு தாயின் நேசமும் என் தந்தையின் பரித்தியாகங்களும் கூட அதை செய்ய முடியவில்லை. ஆனால் நாம் எல்லோரும் அறிந்திருக்கிற ஒரு காரியம் உண்டு. அதாவது கடவுள் பாவிகளுக்கு அல்ல, மாறாக தமக்கு பயந்து தமது சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களுக்கு மட்டுமே செவிசாய்க்கிறார் என்பது. உலகில் எந்த பகுதியிலும் பிறவியிலேயே பார்வையற்றவனான ஒருவனின் கண்களை திறக்க முடிந்த யாராவது உண்டென்று ஒருபோதும் யாரும் கேள்விப்பட்டது இல்லை. ஆனால் இந்த இயேசு அதை செய்திருக்கிறார். அவர் கடவுளிடமிருந்து வரவில்லை என்றால் இதை செய்ய அவரால் முடிந்திருக்காது என்றான். பரிசேயர்கள் சிதோனியாவை பார்த்து, முழுவதும் பாவத்தில் பிறந்தவன் நீ, உன் உடலில் உரு விளந்தவனாய் நீ இருந்தது போலவே உன் ஆத்துமத்திலும் இருக்கிறாய். அதைவிட அதிகமாகவே அப்படி இருக்கிறாய். அப்படி இருக்க
எங்களுக்கு போதிப்பதாக பாசாங்கு செய்கிறாயா? மதிகெட்ட பாவமுள்ள மக்கள் கூட்டமே, நீங்கள் எல்லோரும் வெளியே போங்கள். மகனும் தந்தையும் தாயும் 3 தொழுநோயாளிகள் என்பது போல அவர்களை வெளியே தள்ளினார்கள். மூவரும் தங்கள் நண்பர்கள் சூழ வேகமாய் வெளியேறினார்கள். ஆனால் சிதோனியா கோவில் வளாகத்திற்கு வெளியே வந்த பிறகு திரும்பி பார்த்து, நீங்கள் இருக்கிற இடத்திலேயே இருந்து கொள்ளலாம், விரும்புகிறதை சொல்லலாம், நான் பார்க்கிறேன், அதற்காக கடவுளை ஸ்துதிக்கிறேன். நீங்கள் பசாசுகளாக இருக்கலாம், என்னை குணப்படுத்தியவர் அப்படிப்பட்டவர் அல்ல, அவர் நல்லவர் என்றான். சிதோனியாவின் தாய் சிதோனியாவை பார்த்து, பேசாதே மகனே, பேசாதிரு, இல்லாவிட்டால் நமக்கு ஏதாவது தீங்கு நடந்துவிடும் என்று முனங்கினாள். சிதோனியா தன் தாயை பார்த்து, ஓ அம்மா, அந்த மண்டபத்தில் இருந்த காற்று உங்கள் ஆத்துமத்தை விஷமாக்கி விட்டதா? ஏனென்றால் என் நிர்பாக்கியத்தில் கடவுளை ஸ்துதிக்க எனக்கு வழக்கமாக கற்றுக் கொடுத்த நீங்கள் இப்போது நம் மகிழ்ச்சியில் அவருக்கு நன்றி சொல்ல முடியாமலும் மனிதருக்கு பயப்படுகிறவர்களாகவும் இருக்கிறீர்களே. இந்த புதுமையை நமக்கு அருளும்படி என்னையும் உங்களையும் கடவுள் இவ்வளவு அதிகமாக நேசித்திருக்கிறார் என்றால், ஒரு கையளவு மனிதர்களிடமிருந்து நம்மை பாதுகாக்க அவரால் முடியாமல் போகுமா என்று கேட்டான். சிதோனியாவின் தந்தை தன் மனைவியை பார்த்து, நம் மகன் சொல்வது சரியே. பெண்ணே, அவர்கள் நம்மை கோவிலில் இருந்து துரத்தி விட்டதால் ஆண்டவரை புகழ்ந்தேற்றும்படி நாம் நம் ஜெபக்கூடத்திற்கு போவோம். ஓய்வு நாள் முடிவதற்கு முன் உடனடியாக நாம் செல்வோம் என்றார். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 201 பரிசேயர்களின் கேள்வி கணைகள் பாகம் 2 நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.